வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாள் அதிமுகவோட, ஒரு நாள் பிஜேபியுடன் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நேற்று அருள் அவர்கள் போய் எம்எல்ஏ அருள் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினார். ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு. புதன்கிழமை கையெழுத்தாகும்னாங்க. ஏன் புதன்கிழமைன்னு கேட்டாங்க ஒன்று. இன்னொன்று, இதற்கு நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் இப்போ பிஜேபி பக்கம் எல்லாரும் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அறிவிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10 பாராளுமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா. இதையும் தாண்டி நேற்று இன்னைக்கு காணொளி மூலமாக டெல்லியிலிருந்து பேசியது யார்? காணொளி மூலமாக பேசும்போது லைட்டாக மிரட்டல் விடுத்தாங்களா? சம்பந்தமே இல்லாமல், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவன் பிஜேபி கூட போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, எந்த அளவுக்கு கோபம் இருக்குதுன்னு தெரியும். இது ஐயாவுக்கு தெரியாதா? அப்போ எதற்காக இந்த முடிவு எடுத்தார்? அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் எல்லாரும் அதிமுகவுக்கு போகணுங்கிறாங்க. அப்பா பையன் 2 பேரில் ஒருத்தர் அதிமுக, ஒருத்தர் பிஜேபி. இந்த 2 பேர் யோசிச்சாவே அந்த கட்சி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குங்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா எடுக்கிறது அவங்க உரிமை, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஜனநாயகத்தில் ஒரு கட்சி தலைவராக என்ன வேணால் முடிவு எடுக்கலாம். ஆனால் தான் கட்சிக்கு பலன் இருக்குமா இல்லையான்னு எண்ணி பார்க்கணும். ஏன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் கடந்த ஒரு 4-5 தடவை பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முடிவு தப்புன்னு தெரியும். ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க மாட்டாங்க அவங்க. அது தெரிஞ்சு நடக்குதா தெரியாது நடக்குதா. இப்போ கூட ஓரளவுக்கு வாக்கு வங்கி அவங்க வாங்கணுன்னா கண்டிப்பாக அவங்க அதிமுக தான் போகணும். சின்ன குழந்தையை கேட்டால் கூட தெரியும். இப்போ ஏன் இவ்வளோ அவசரமாக பிஜேபிக்கு போகிறாங்க? என்னென்னா வரக்கூடிய தகவல் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய கேஸ் அன்புமணி அவர்கள் மேலே இருக்குது. மத்திய அமைச்சர் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஆகட்டும் பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க, உறுதியாக சொல்லலை. என்ன விஷயம்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மேலே பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. தேவையில்லாமல் இப்போ நம்ம அதிமுகவில் போய் வச்சோம்னா ஏகப்பட்ட கீஸ்லாம் பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுறது, தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு ஒன்று. இன்னொன்று, கட்சியில் மற்றவங்க மேலே ஒரு கேஸ் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சின்னையா மேலேயே கேஸ் இருக்குது. இந்த முறைகேடு அனுமதி வழங்கின கேஸு. ஏற்கனவே ஒரு 108 நான் தான் தமிழ்நாடு கொண்டு வந்தேன்லாம், இந்தியா ஃபுல்லாக நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறையா பிரச்சனைகள் பிஜேபி பண்ணுச்சுன்னா தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இது எல்லாத்தையும் இந்த மனக்குழப்பம் இருக்குல்ல, நீங்கள் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளாக நிம்மதியாக தூங்கியிருப்பாங்களா? ஏன்னா இதுக்கு இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே இவர் எவ்வளோ தரார், அவர் எவ்வளோ தரார், வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம். இதனால் வேற என்ன கொள்கை, இந்த கட்சியில் எந்த கட்சி. ஆனால் என்னென்னா குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை இருக்கணும். சரி, நம்மளுடைய கொள்கை என்ன? நம்மளுடைய கொள்கை பிஜேபி வரக்கூடாது, இல்லை அதிமுக வரக்கூடாது, ஏதோ ஒரு கொள்கை இருக்கணும். கொஞ்சம் கூட மற்ற கட்சிக்கு கொள்கை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குங்கள. ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறோம், 2 இது பேசுகிறோம். சரி, 2 இதில் யார் நல்லது நமக்கு ஆஃபர் தரோம் அவங்களோட போயிடணும். முதல் நாள் இவங்களோட பேசுறது, இவங்க இல்லைன்னா இவங்களோட பேசுறது, இவங்க முடிச்சுட்டு இவங்களோட பேசுறது, இவங்க முடிச்சுட்டு இவங்களோட பேசுறது, எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் என்ன சொல்கிறது, நான் யார்ட்டையும் பேசவே இல்லை அதுவும் சொல்லிக்கிறது. ஏன் மற்ற கட்சியை விட பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே? ஏன்னா முதல் நாள் வரைக்கும் சின்னையா ஐயா 2 பேருமே ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க. ஆனால் அடுத்த நாள் அவங்களே கூட்டணிக்கு போவாங்க. இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அவங்கள சொன்னால் ஏங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கோபம் வேறப்படுவாங்க. அதனால் இது ஜனநாயகத்தில் ஒரு சரியான இயல்பாக நமக்கு தெரியும். ஏன்னா 2 பேரும் படித்தவர்கள் அவங்ககிட்ட ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு நல்லா தான் பேர் வாங்கிட்டு இருந்தார். ஏன் இந்த மாதிரி நடந்தது நமக்கு புரியல. ஆனால் ஒன்று நீங்கள் பாட்டாளி வச்சு யார் வேணால் கேளுங்களேன், சாதாரண மக்களுக்கே தெரியும். சேலம், தருமபுரி, இந்த மாவட்டம், தருமபுரி எடுத்துக்கோங்க. தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டுருக்கு, பிஜேபிக்கு என்ன ஓட்டுருக்காங்க? சரி, பிஜேபி கூட இருக்கவங்க யார்? இவர் நம்ம ஜிகே வாசன், அவருக்கு எத்தனை ஓட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அது விரல விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் வாக்கு. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அங்கே வாக்கு இருக்குமா? ஏசி சண்முகத்துக்கு அங்கே வாக்கு இருக்குமா? அப்போ எந்த நம்பி இல்லை சரத்குமாருக்கு அங்கே வாக்கு இருக்குமா? இவர்களெல்லாம் போய் ஒரு கூட்டணிக்கிற நல்லாவே தெரியும். அன்புமணி அங்கே நின்னா தோப்பாருன்னே சொல்கிறோம். இதை ஜெயிக்கிறதுக்கான வேலையே இல்லை. அவ்வளோ தூரம் தெரிஞ்சே போகிறாருன்னா வரக்கூடிய தகவல் இல்லைங்க, அதிமுகவுடன் பேசிட்டாங்க, எல்லாம் முடிவாயிடுச்சு, உடனே கையெழுத்து போடணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இல்லை 2 நாள் கழித்து கையெழுத்து போடுறோம். எப்போ? புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு அப்போ கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நெருடல். இது சரியாக வருமா? ஏன்னா அவங்க பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சின்னு நமக்கு தெரியும் எத்தனை நேரத்தில் எந்த கேம் விளையாடுவாங்க, கடைசி முடிகிற வரைக்கும் அவங்க நம்ப முடியாது. உடனேக
பிரைம் மினிஸ்டர் வராரு, நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு அங்கேருந்து நெருக்கடி. அங்கேருந்து காணொலி மூலமாக பேசியிருக்காங்களாம். என்னென்னா கூட்டணி வந்துருங்க, அவ்வளோதான், ஒன்றும் பேசலையா, கூட்டணிக்கு வந்துருங்க சொல்லிட்டாங்க. மேலேருந்து அமித்ஷாஜி சொல்லிட்டாரு, கூட்டணிக்கு வந்துருங்க, அவ்வளோதான். 10 சீட்டு தவிர ஒரு ராஜ்யசபா வந்துருங்க. இவங்களை பேசவே விடலை. அதை வந்துருங்க அப்படிங்கும் போதே 1000 அர்த்தங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பிஜேபியை இன்றைக்கி எதுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம். நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம், ஐயாவெலாம் வந்து அதிமுகவில் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அழுத்தங்கள் இருக்குது. ஆனால் ஒன்று இந்த அழுத்தங்களெல்லாம் மீறி நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும். இந்த கீஸ்க்கெலாம் பயந்துட்டு இருந்தால் எப்படி ஜெயிக்கிறது? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டார்னா உண்மையிலே கோட்டை விட்டார். ஏன்னா மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி போனது ஒரு சர்க்கிள் தான். அதிமுக தொண்டர் எப்படி பார்ப்பாங்க, என்னங்க எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி, யாருமே கூட்டணி இல்லை, தேமுதிக தான் வருங்கிறாங்க, அதுவும் வருமா, வேறு எந்த கட்சியுமே இல்லையே, யாரோட நம்ம கூட்டணி போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணுறது, அரசியலில் அடிக்கணும்னா எதிர்த்து பண்ணி தான் ஆகணும், அதில் மாற்று கருத்தில் இல்லை. என்ன ஒன்று நம்ம எப்படி கணக்கு போகிறோன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுன்னா ஒரு 10 மாவட்டத்தில் பலம், அதில் மாற்று கருத்தில். ஆனால் அவங்களுக்கு 7 தொகுதி கொடுத்து ஒரு ராஜ்யசபாய் கொடுத்து போன தடவை ஓட்டு செய்து கன்வெர்ட் ஆகலை. என்ன ஒன்று பெரிய இமேஜை ஏற்படுத்தியிருக்கும் எடப்பாடிக்கிட்ட. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அடுத்து எப்படி மூவ் பண்ண போகிறாரு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் பிஜேபி தன்னுடைய என்ன நினச்சாங்களோ அதை சாதிச்சிட்டாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கினவங்களுக்கு தேமுதிகவை தூக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அதிகாரம் வலிமையானதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லை, அதிகாரம் இப்பவும் வலிமையானது. எடப்பாடி பழனிசாமி பணமே கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய கூட்டணியாக இருந்தாலும் அதிகாரம் வலிமையானதுங்கிறத காட்டியிருக்காங்க. இப்போ என்ன வெளியில் பேசிக்கிறாங்க, களவுக்கீழே பேசுவாங்கல்ல, இல்லைங்க மிரட்டிட்டாங்க பொழுதுங்க, ஃபோன் பண்ணி வரீங்களா இல்லையா அப்படின்னு காணொலியிலே மிரட்டுறாங்க. பிஜேபி அப்படி தான். இல்லைன்னா கட்சி இருக்காது. ஏன் உங்களை தான் தூக்கி உள்ளே வச்சுருவோமே, எலெக்ஷன் முடிஞ்சாலும் உள்ளே வச்சுருவோம், இல்லைன்னா இப்போயே கூட சம்மன் அனுப்புவோம், எதையும் எதிர்கொள்ள தயார். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கீங்க. அப்படிங்கும்போது அழகாக தூக்கி நாங்கள் உங்களை உள்ளே வச்சுறது எவ்வளோ நேரம் ஆகும், ஆனானப்பட்டவங்களெல்லாம் பார்த்துட்டோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய அதிருப்தியை நோக்கி சென்றுட்டு இருக்குது. இப்போ என்னென்னா அந்த அதிருப்தியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஒரு தடவை நம்ம அமைதியாக இருப்போம், எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் சொல்கிறத கேளுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா கட்சி பிளவு போட்டுரும், அந்த பிளவை தவிர்ப்பதற்காக எல்லாத்தையும் கூட்டி இல்லைங்க நம்ம போகிற மாதிரி இருக்கோம், இந்தந்த காரணங்கள் இருக்குது, நமக்கு வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் கை கொடுக்கும், சட்டமன்ற தேர்தல் அப்படி இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம், மேலே பிஜேபியில் நம்ம அதிமுகவுக்கு போயிடலாம், இப்படி தான் பேசியிருக்காங்களாம். மேலே பிஜேபி வந்தால் அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க. சப்போஸ் பிஜேபி வரலைன்னா நம்ம அடுத்தது அதிமுகவோட போகிறது, நமக்கு என்னங்க பிரச்சனை, அதிமுகவோட போகலாம், திமுகவோட போல பிரச்சனை இல்லை. அதனால் இந்த தடவை நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மேலே மோடிஜி வராருங்கும் போது நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மற்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு காசு கூட தேடாத இடத்துல ஓரளவுக்கு அமௌண்ட்டு இப்போ பிஜேபி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. எல்லாத்தையும் தாண்டி அதிகாரத்தை நிலைநிறுத்தி சாதித்து கொண்டது பிஜேபி. அதற்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். அந்த எல்லை நம்ம ஐயா விழுந்துட்டார். தொடர்ந்து ஒருவருடைய அவர் வந்து அந்த கட்சியோட போகிறது இந்த கட்சியோட போகிறத நம்ம வந்து இல்லை சரி தப்புன்னு சொல்கிறது தேர்தல் தான் தெரியும். ஆனால் நிதர்சனமாக நல்லா தெரியும் போது ஏன் தேவையில்லாமல் இவர் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கும்போது பெரும்பாலும் நிர்வாகிகள் பேசும்போது நமக்கு தெரியுது. இப்போ நம்மளே பேசுவோம்ல, சேலம் தருமபுரி இல்லைங்க நம்ம அதிமுகவோட போனால் தாங்க சரியாக இருக்கும், போன தடவை இவ்வளோ வாக்கு, இந்த தடவை இவ்வளோ வாக்கு அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சி அதை அன்புமணி ராமதாஸ் போன தடவை தருமபுரியில் இத்தனை கட்சிகள் அதாவது அதிமுக இருந்தே தோக்குறாரு. இப்போ அதிமுகலாம் எப்படி ஜெயிப்பார்? வேற என்ன மாறிடுச்சு உங்களுக்கு? நல்லா தெரியுது தோக்க போகிறாங்கன்னு சொல்லி நிற்கிறாங்கன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க அது வந்து வேறு டீலிங்னா வேறு என்ன, கை புண்ணுக்கு கண்ணாடி இருக்குது. மற்றபடி இந்த விஷயத்தில் ஜெயிச்சது பிஜேபி. எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறாங்க, மெகா கூட்டணின்னு சொல்லிட்டாரு, அவர் பிரச்சாரத்தை வேறு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு ஒரே கொண்டாட்டம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.